ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான போர்ட்டபிள் ரீசார்ஜபிள் ஃபேன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபேனை நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சார்ஜ் இருந்தாலும் திரும்பி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஃபேன் தான் இது. ஸோ இந்த ஐடியா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபேன் பண்ண ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இது எதுக்காக அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு 1.5 இன்ச் பிவிசி பேப்பர் ஒரு 12 சென்டிமீட்டர் லெங்த்தில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பிவிசி மேலே ஒரு சாண்ட் பேப்பரை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற அந்த பிவிசியோட ஒரு எண்டை தேய்ச்சி ஒரு கவ் ஷேப்புக்கு கொண்டு வரணும். ஸோ அது எதுக்காக அப்படின்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிளாஸ்டிக் பீஸை இது மேலே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம அந்த பிவிசியை கரெக்டாக தேய்ச்சி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன துண்டு பிவிசி ஒன்று எடுத்துருக்கோம். இதை நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கிற அந்த 1.5 இன்ச் பிவிசிக்குள்ளே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதை சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்த அந்த பிளாஸ்டிக்கில் இப்போ இருக்கிற அந்த பிவிசியோட அளவை மார்க் பண்ணி அதில் ஒரு ஹோல் பண்ணணும். இப்போ நம்ம சால்ட்ரிங் கேனை யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த அளவில் ஒரு ஹோல் போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபேனுக்கு ஸ்விட்ச் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஏற்கனவே எடுத்துக்கிற அந்த பிவிசியோட டாப்பில் சுவிட்சோட அளவை மார்க் பண்ணி அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்த சுவிட்சோட அளவுக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்காக நாம் ரெடி பண்ண அந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு தான் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ட்ரில்லிங் மிஷின் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த ட்ரில்லிங் மிஷின் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வீடியோ போய் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக்கை அந்த பிவிசி மேலே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி பக்காவாக ஒட்டிடலாம். என்ன அசிஸ்டன்ட் இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்கீங்க? அமைதியா இருக்கல பாஸ், நிக்கிறேன். தெரியாம கேரடா ராசா, நீ அப்படியே அமைதியாவே நில்லு பாஸ். என் பேர் ராசா இல்ல, மிஸ்டர் எஸ். போதும், முடிச்சிரு, என்னால் முடியலை. அந்த வயர் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அந்த பிவிசி மேலே மோட்டாரை ஃபிக்ஸ் பண்ணும்போது மோட்டாரோட ஒயரை உள்ளே எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன கட் எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி 3 வோல்ட் டிசி மோட்டார் எடுத்துருக்கோம். இதை இப்போ அந்த பிவிசி மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி சூப்பராக ஒட்டிடலாம். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணால் இந்த மோட்டாரோட இனிமேல் ப்ரொப்பலரை கனெக்ட் பண்ணும்போது ப்ரொப்பலர் சைடில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கில் தட்டாத மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டே அந்த பிவிசியோட அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. ஸோ சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இது மேலே க்ளூ கனை யூஸ் பண்ணியும் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். 3 வோல்ட் டிசி மோட்டார் ஏன் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேளேன். எப்படி நீயே பெட்டரா ஏதாவது யூஸ் வச்சிருப்பா? சொல்லு. ஏன்னா அதான் நம்மகிட்ட இருந்துச்சு, அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். மொக்கைக்கு மொக்க சரியா போச்சு. இனிமேல் நீ மொக்க போட்டா மோன வாயிலே குத்துவேன். நெக்ஸ்ட்டு சுவிட்ச் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு மோட்டர்லேருந்து வர ப்ளஸ் ரெட் வர சுவிட்சோட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சுவிட்சோட இன்னொரு எண்டில் இன்னொரு ரெட் வரை கனெக்ட் பண்ணி அதை வெளியே எடுக்கணும். இவ்வளோதான். ஸோ இப்போ சுவிட்சில் 2 ஒயரை கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிட்டோம். இப்போ சுவிட்சை சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி இதில் ஒட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லித்தியம் அயன் ரீசார்ஜபிள் பேட்டரி ஒன்று எடுத்துருக்கோம். இதில் 2 ஒயரை சால்ட்ரிங் பண்ணணும். ஸோ ப்ளஸில் ரெட் ஒயரையும் மைனஸில் பிளாக் ஒயரையும் சால்ட்ரிங் பண்ணிடலாம். பாஸ், லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணணுமா, வேற எதுவும் பேட்டரி யூஸ் பண்ணலாமா? லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நார்மல் மொபைல் பேட்டரி இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி 5 வோல்ட் சார்ஜிங் மாடல் சர்க்யூட் போர்டு ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ இதோட ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லிங்க் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பேட்டரியும் சர்க்யூட் போர்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதுக்கு சர்க்யூட் போர்டில் B+, B- அப்படின்னு என்னென்ன இருக்கும். ஸோ B+, பேட்டரியோட ப்ளஸ் ரெட் ஒயரையும் B- பேட்டரியோட மைனஸ் பிளாக் ஒயரையும் கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் மோட்டரோட 2 வரிசையும் இதோட கனெக்ட் பண்ணிடலாம். மோட்டர்லேருந்து டேரெக்டாக வர மைனஸ் பிளாக் ஒயரையும் சுவிட்சிலேருந்து வர ப்ளஸ் ரெட் ஒயரையும் சர்க்யூட் போர்டில் B+, B- பக்கத்தில் இருக்கிற இன்னொரு 2 பாயிண்டோட கனெக்ட் பண்ணிடலாம். பாஸ், இந்த 2 ஒயரையும் சர்க்யூட் போர்டோட தான் கனெக்ட் பண்ணணுமா? இந்த 2 ஒயரை சர்க்யூட் போர்டோட தான் கனெக்ட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, பேட்டரியோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த பேட்டரியை க்ளூ கனை யூஸ் பண்ணி அந்த பிவிசிக்குள்ளே ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு சர்க்யூட் போர்டில் இருக்கிற அந்த மைக்ரோ எஸ்பி போர்ட் வெளியே தெரியணும். அப்போ தான் நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த மைக்ரோ எஸ்பி போர்ட் அளவுக்கு இந்த பிவிசியோட கீழ் பக்கத்தில் சின்னதாக மார்க் பண்ணி அதை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பிவிசியோட கீழ் பக்கத்தை அடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவை கட் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
ஸோ நெக்ஸ்ட் இந்த மோட்டரோட ப்ரொப்பலரை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ரொப்பலர் நாம ரெடி பண்ண அந்த ப்ரொப்பலர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ரொப்பலர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நார்மலாக கடையில் விற்கிற சின்ன ப்ரொப்பலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை விட இதான் பெஸ்ட்டானது, பவர்ஃபுல்லானது. அது ஏன் அப்படிங்கிறது அந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ நம்ம ஃபேனை பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபேனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபேனை எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மல் நம்ம மொபைல் சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணலாம். ஸோ பேட்டரி சார்ஜ் ஆகுது அப்படின்னா ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் தெரியும். ஸோ சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ளூ கலர் இண்டிகேஷன் லைட் தெரியும். அசிஸ்டன்ட் நீ ஏதாவது சொல்லு. ஏதாவது சொல்லலை, ஃபேனை பற்றி எதனா சொல்லணும். போதும், நாக்கு நட்டமுன்னா இப்படி தான் பேச தோணுமா? நாக்கை வெட்டினா எல்லாம் சரியாயிரும். ஸோ அவ்வளோதான் நண்பா, நம்ம ஒரு சூப்பர் போர்ட்டபிள் ரீசார்ஜபிள் ஃபேனை ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃபேன் எப்படி வந்திருக்கு, அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான ஃபேன் தான் இது. ஸோ இந்த மாதிரி போர்ட்டபிள் ரீசார்ஜபிள் ஃபேன் எல்லாமே ஆன்லைன்லேயுமே இருக்குது. ஸோ ஆன்லைனில் இந்த ஃபேனோட ப்ரைஸை விட நம்ம ரெடி பண்ணுற இந்த ஃபேனோட ப்ரைஸ் ரொம்பவே கம்மி தான். முடிஞ்சால் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.